திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ் பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் தந்தெனதுள்ள தமர்ந்தவா குருவும் தெய்வமாகி அன்பாளர்தம் குறை தவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே பெரும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே. திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பு என்ற அற்புத சொல்லுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. அன்பு இருக்கும் உலகம்தான் அமரர் உலகம் என்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதில் தான் பெருமை, அன்பு, உறவு இருக்கிறது. இந்த உலகம் வளர்ந்திருக்கிறது. ஊரை நாட்டை இணைப்பதில் அறிவியல் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் மனித இதயங்களை, உணர்வுகளை, உறவுகளை இணைப்பதில் வெற்றி பெறவில்லை என்றே கூற வேண்டும். குறிப்பாக நாம் செயலாற்றும் பொழுது நேர்மை வழியில் செயலாற்ற வேண்டும். ஏனென்றால் தலைக்கு மேல் எரிந்த கல் தலையில் தான் வந்து விழும் என்பது நியூட்டனின் 3வது விதி. அதாவது எவரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர் செயல் உண்டு என்பதே ஆகும். இறையாம்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. நாம் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அதாவது காற்று நம் உடம்புக்குள் போய் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை விரும்பாமல், காற்றே நீ 1 மணி நேரம் என் உடம்புக்குள் செல்லாதே என்று தடுக்க முடியுமா? அதுபோலத்தான் நாம் மறந்தாலும் இறையாம்சம் என்ற உண்மையை மாற்ற முடியாது. துன்பம் ஒருவனுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. வாழ்க்கையில் துன்பத்தை ஒத்த பயிற்சி கருவி வேறு எதுவும் இல்லை. கடவுள் மக்களை துன்பத்தில் ஆழ்த்துவது அதில் அமிழ்த்துவதற்கு அன்று, அவர்களை நீராட்டி தூய்மைப்படுத்துவதற்கு. துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்பொழுது நாம் ஒரு உண்மையை மறந்துவிடக் கூடாது. எதுவும் காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை. அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை, அதாவது நம் முந்தைய செயல்களின் விளைவுகள். நம் கர்ம வினையினால் வரவழைத்ததை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இங்கு இவைகளை மறுப்பதும் மறப்பதும் ஏளனம் செய்வதும் அறியாமையே. மென்மையாக கையால் தடவி கொடுத்து ஒரு கல்லை சிறையாக்கி விட முடியாது. வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவது சாத்தியமல்ல. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் எல்லா செயல்களும் பரம்பொருளால் நடத்தி தானாக எதுவும் நடப்பதில்லை. இந்த காரியம் இவரால் நடத்தி வைக்கப்பட வேண்டும் என்று இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவரே இந்த தெய்வீக காரியத்திற்கு காரணமாகிறார். அப்படி இந்த செயலை செய்வதற்கு சரியானவர் இவர் என்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த மகாசித்த புருஷர் தான் சத்குரு, ஞானகுரு எல்லாமே. குருவே சிவம் என கூறினான் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்தோரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரையுணர்வற்றதோர் கோவே என திருமூலர் இறைவன் குருவாக மெழுவதனை இயம்புதன் வழி குருவே சிவம், சிவமே குரு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. மாணிக்க வாசக பெருமானுக்கு கோகழி ஆண்ட குருமணியாக காட்சி கொடுத்தார் இறைவன். வளர் பெருமானின் வாழ்க்கை உபதேசம் அவரது சிறு பருவத்தில் அமைகிறது. பள்ளியில் சென்று பயிலாமல் தூல வடிவம் தாங்கிய குருபிரானாகிய இறைவன் இவருக்கு கல்வி பயிற்றினார் என்பதை அகச்சான்றுகள் எடுத்து காட்டுகின்றன. கற்றது நின்னிடத்தே பின் கேட்டது நின்னிடத்தே என்றும், ஏடகத்தை எழுதாத மறைகள் எல்லாம் கலித்தே என் உள்ளத்தில் எழுதுவித்த என்னுரிமை பதியே என்றும், காரண காரிய கல்விகள் எல்லாம் கற்பித்தென் உள்ளே என்றும், ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெரிவையும் காட்டி என்று குருபிரான் உபதேச வாயிலாக இவர் அனைத்து கல்வியும் முன்னின்று உணர்த்தி பெற்றார் என்பதை அறிய முடிகிறது. அருட்பெரும் ஜோதி அகவலிலே குருபிரானை போற்றி துதிக்கும் வளர் பெருமான் குருபிரான் தன்னையே அவருக்கு அளித்ததாகவும், ஆக குருபிரானின் அருள் தம்மையே வேதித்து ஆட்கொண்ட திறத்தையும் எடுத்து கூறுகிறது. திருமாலும் உருமாகி சிரஞ்சீவியாகி தேடியும் கண்டறியாத திருவடி தன்னை வருமாலை மண்ணுறுத்த பெயர்த்து நடந்தருளி பஞ்சகனேன் இருக்குமிடம் வலிந்திரவில் தேடி பெருமாலை கதவதனை திறப்பித்து நின்று செவ்வண்ண திளைப்ப சென்ற திருமேனி காட்டி குருமாலை பெருவண்ண கொழுந்தொன்று கொடுத்தாய் குருமணியின் திருவருளை குறித்து மகிழ்ந்தனே என இறைவனை குருவாக காண்கிறார் வளர் பெருமான். பொருளாவது, அதாவது திருமால் பஞ்சு உருவம் எடுத்து பூமியை குடைந்து சென்றும் கண்டறிய முடியாத நீ திருவடிகள் வருந்துமாறு ஒரு நாள் இரவில் கல்லும் மண்ணும் உறுத்த எரியில் இருக்குமிடம் தேடி நடந்து வந்து திருக்கதவை திறப்பித்து நின்று சிவந்த பொன் போன்ற திருமேனியை காட்டி பல்வகை உலோகங்களை பொன்னாக மாற்றக்கூடிய அரிய ஒரு உயர்ந்த பொருளை என் கரத்தில் கொடுத்தாய் குருமணியாகிய என் திருவுருளை குறித்து மகிழ்ந்தேனே என்கிறார் வள்ளல் பெருமான்.
உலகியல் வாழ்க்கைக்கு தம்மை தகுதியாக்கிக் கொள்ள எத்தனையோ நிலைகளில் குருமார்களை சந்திக்க வேண்டிய மானுடம் ஆன்ம கடை தேற்றத்திற்கு தகுதியான குருபிரானை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எனும் முறைமைக்கேற்ப சந்தித்து உபதேசம் பெற்றுக்கொள்ளுதலும் ஞானகுருவின் உபதேச வார்த்தைகள் தளர்ச்சியுற்ற உடலுக்கு நேரடியாக இரத்தத்தில் சத்து நீர் ஏற்படுவது போல் ஆன்மாவில் பதியும்படியாக உபதேசங்களை பெற்றுக்கொள்ளும் முறைமையையும் வள்ளல் பெருமானின் பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பக்குவம் எய்திய ஆன்மாக்களுக்கு சிவப்பெரும்பொருள் குருவாக வந்து அருள் செய்கிறார் என்கிறார் திருமூலர். குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை என்பார்கள். நாம் உண்மையான இறை சிந்தனையோடு செயல்பட்டால் நமக்கு வழிகாட்ட எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று குரு வந்து அமைவார். தேடினால் சித்தர்கள் கிடைக்க மாட்டார்கள். குருவை தேடிக்கொண்டு போகக்கூடாது. நம் பக்தி உண்மையானால் குரு தானாகவே நம்மிடம் வந்து பழகுவார். அதுதான் கடவுளின் இருப்பை நமக்குள்ளே கணிப்பதற்கு அடையாளம் என்பதை உணர வேண்டும். குரு என்றதும் அகத்தியரை போலவோ ரோமரிஷியை போலவோ ஜடாமுடி வைத்து வருவார் என்று நினைக்க வேண்டாம். இந்த காலத்து குரு இந்த கால உடையில் தான் வருவார். ஒரு அறிமுகம் போலவே நம்மிடம் பழகுவார். அவருக்கு தான் குரு என்றும் தெரியாது. ஆனால் பழகும் பழக்கத்தில் அறிவின் அனுபவத்தில் அவர் குருவாகவும் நாம் சீடராகவும் ஆகிவிடுவோம். இருவரும் உரையாடி ஆன்மீகம் அளிக்கும் அந்த ஆனந்த பலன்களாகிய அமிர்தத்தை அருந்துவோம். அப்பொழுது நம் வாழ்க்கையில் நலம் சுகம் பலம் யாவற்ற பேறுகள் எண்ணியபடியே நடக்கும் என்பது உண்மை. ஆனால் இன்று இப்படி நடப்பதில்லை. காரணம், ஆன்மீகத்தில் வேஷம் போட்ட சாமியார்களையும் பில் போட்டு பணம் வசூலிக்கும் சாமியார்களையும் நாம் நம்புவதுதான். ஏனென்றால் துறவு என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு போலி கோலமாகிவிட்டது. அத்துறவு சிலருக்கு தொழில், சிலருக்கு குற்றங்களையும் பாவங்களையும் மறைக்கும் போர்வை, சிலருக்கு கள்ளவணிக மையம், சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு கௌரவ பதவி, சிலருக்கு வறுமையின் பரிசு. சரி, துறவு கோலம் பூண்டவர்கள் எல்லாம் உண்மை துறவிகளா? இறை இயக்கத்தால் துறவு கொண்டவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படி என்றால் உண்மை குரு யார்? மந்திரம் சொல்ல தெரிந்தவர் குருவா? வேதம் ஓதுபவர் குருவா? விழாக்களை நடத்துபவர் குருவா? அருள்வாக்கு சொல்பவர் குருவா? கோவில் பூசாரி குருவா? யாகங்கள் செய்பவர் குருவா? புற்றுமுனிவர் குருவா? ஒற்றைக்கால் தபசி குருவா? ஆசிரம தலைவர் குருவா? மடத்தலைவர் குருவா? ஆன்மீக பேச்சாளர் குருவா? வாதம் செய்பவர் குருவா? பிறவியில் வருபவர் குருவா? அற்புதங்கள் செய்பவர் குருவா? சாஸ்திரங்கள் கற்றவர் குருவா? தோத்திரங்கள் சொல்பவர் குருவா? சமய பேரில் பணம் பறிப்பவர் குருவா? யார் குரு? குரு தோற்றம் போன்றவர்கள் தமது சீடர்களின் ஐயங்களை போக்கும் திறமும் அவர்களின் எதிர்வினாக்களை எதிர்கொள்ளும் அறிவு கூர்மையும் பிற சமயங்களிலும் ஆய்வு ஆகியவற்றில் தேர்ந்து தேடி தேடி ஆய்ந்து உணர்ந்து தம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு தனக்கு இனி தன்னுணர்வு நிலையை உயர்நிலையில் வைத்துக் கொண்டு தனக்கு இனி பிறவி இல்லை என்ற உயர் உணர்வு நிலைக்கு உயர்ந்து எல்லா பற்றும் விட்டவர்தான் குரு. இவர்களே ஞான குரு. கடவுள் நிலையுடன் ஒன்றிய உயர்நிலையில் உணர்ந்த ஞானகுரு ஆசிரியர்கள் உயிரை நல்வழிப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள், முக்தி தருபவர்கள். வெளிப்படையாக தெரியாதவர்கள், அருகில் இருந்தாலும் இவர்களை அறிய முடியாது. தேடி தேடி சென்றே அருள் பெற முடியும். நாம் சுயநல, அதாவது பக்தி என்ற பெயரில் சுயநல வசதி வாய்ப்புகளை பெரிதாக கேட்டு இறைவனிடம் வேண்டுகிறோம். அதாவது உண்மை இன்பம் அல்லாதவற்றை, நிலையில்லாதவற்றை நமது அறியாமையால் இன்பமாக கருதி இறைவனிடம் வேண்டுகிறோம். அது கிடைக்காவிடில் இறைவனை வசைபாடுகிறோம். நம்மிடம் தவற்றை வைத்துக் கொண்டு கடவுளை சாடுகிறோம். எது சரி எது தவறு என்ற தெளிவு கூட இல்லாமல் வாதாடுகிறோம். இச்செல்வமின்றி இல்லாதில் சிற்றுயிர்கள் எச்செல்வம் கொண்டு இங்கிருந்தனவே. இந்த நீண்ட உலகியல் வாழ்வு இச்செல்வமின்றி அமையாது என்பாயானால் சிற்றுயிர்கள் எந்த செல்வத்தை கொண்டு வாழ்வை நடத்துகின்றன? சரி, இறையடியார்கள் எத்தனை பேர் செல்வ சீமான்களாக வாழ்ந்து மறைந்தார்கள்? இதை பற்றி நாம் சிந்தித்தோமா? மகான்களும் சித்தர்களும் பொருள் தேடி அலைய சக்தி இல்லை என்று முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பொருளால் உண்மையான நல்விதியை மனிதனுக்கு நல்க முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். அந்த மகாசித்த புருஷர்கள் சாதாரண மனிதர்களாகிய நம் கண்களுக்கு தெரியாது இருக்குமிடம். அப்படி தெரிந்தால், நம் கண்களுக்கு தெரிந்தால் இரும்பை பொன்னாக்கும் ரகசியத்தை கேட்டு இந்த மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் தொந்தரவு அந்த தொந்தரவு இந்த தொந்தரவாக இருக்காது. படாத பாடு படுத்தி விடுவார்கள். பட்டினத்தார், ராகவேந்திரர், வள்ளலார், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், சக்கரை அம்மாள் போன்ற மனித பிறப்பாளர்கள் பல்வேறு துன்பங்களை கர்மத்தினால் அனுபவித்து இன்ப துன்பங்களை ஒரு சேர எட்டி இறையை அடைந்தார்கள். பொது வாழ்வில் ஒரு நேர்மையாளர் பொருளாதார வறுமையில் வாடி வாழ்ந்தாலும்
வலிமை குறைந்திருந்தாலும் பல வகை கூட்டு உணவு வகைகளை நாகரிக செல்வாக்கோடு பகட்டாக உண்ண வழியில்லாவிட்டாலும் பசிக்கு புசிக்கின்றார், மன வளமோடு வாழ்கின்றார். இப்பிறவியில் ஒருவர் படும் நெருக்கடிகள், சூழ்நிலைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் என்பவை ஒருவரை இறைநெறியில் முன்னேற்றுகின்றன. மகான்கள் கூறும் உபதேசங்களை உணர்ந்து அறிந்து வாழ்ந்தாலே போதும். பொக்கிஷம் நிறைந்த இந்திய மண்ணில் பாகுபாடு பார்க்காமல் தான் என்ற தலைக்கணம் கொள்ளாமல் இறைவனை நினைத்து ஒழுக்க நெறியில் வாழ்வதே சாலச் சிறந்தது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.